இந்த மாதிரி நிறைய ஊற்றி இட்லி மேலே சாப்பிட்டா தான், குழச்சி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சிக்கன் குழம்பு ஊற்றிக்கப்படுவேன். சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ இருக்கும்போது ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு Mom60. இப்போ மணி எவ்வளவு? இன்றைக்கி 9:30 ஆகுது, 9:40. அதே டைம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கலாம் திங்கக்கிழமை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து இட்லி தான் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே வந்துட்டு சிக்கன் குருமா பண்ணியிருக்கேன். அதிலே ஒரு 3 பொட்டேட்டோ போட்டுட்டு கொஞ்சம் எலும்பு பீஸும் கொஞ்சமாக கறி. இப்போ எலும்பு கொஞ்சம் போட்டிங்களா தான் ஜூஸ் இறங்கி குழம்பு நல்லாயிருக்கும் எப்பவுமே. ஆனால் எலும்பு சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஜூஸில் இருந்தால் தான் மென்னுக்கிட்ட சாப்பிட மாட்டாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்புல போடுங்க, குழம்பு சாப்பிட்டா சத்து சேரும். ஓகேவா? இப்போ வந்துட்டு குழம்பு வந்து கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதில் கொத்தமல்லி போட்டாச்சு. ஃபைனல் டச்சா உங்களோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு. உருளைக்கிழங்கு ஒரு 3 போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மதியம் வந்து 1:50 ஆகுது. இங்கே வந்துட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, களி தான், ராகி களி தான் கிண்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வெள்ளரிக்காய் இருக்குது. அப்புறமா இட்லி. அப்புறம் இங்கே சாதம் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் அவசரமாக ஓடி வந்து ஒரு 10 நிமிஷம் ஈஸி மெத்தட் களிக்கின்றது, அந்த மெத்தட் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். எனக்கு தான் பீசஸ் எல்லாம் வருது, நான் பீஸே சாப்பிட மாட்டேன். வந்துட்டு குழம்பு ஊற்றிப்போம். எலும்பு பீஸ் தான் நான் சாப்பிடுவேன். சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ராகி களிக்கு இன்றைக்கி காய்கறி வந்து எதுவுமே செய்யாதனால இன்றைக்கி நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளரிக்காய் தான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா 2 வெள்ளரிக்காய் பீஸை எடுத்து வச்சுக்கோம். இதுதான் ராகி களியும் வெள்ளரிக்காயும் தான் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மழைக்கும் குளிருக்கும் நல்லா சுட சுட இந்த கேழ்வரகு களி கூட மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா இருக்குது. நல்லா தாராளமாக விட்டு சாப்பிட்ணும்.